அடிச்சு தூக்கிட்டுமாண்ணா? அண்ணா கார்ல ஏறிட்டாங்கண்ணா, அப்படியே அடிச்சு தூக்கிடலாமாண்ணா? ஏய் வா வா வா. அவளை மட்டும் தான்டா தூக்கணும், இல்லன்னா அந்த மேடம் நம்மள அடிச்சு தூக்கிடுவாங்க. பேசாம நான் சொல்ற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணு. வண்டி எடுத்துட்டாங்க பாரு, போ. தம்பி, நீங்க தானே ஈசிஆர் வீட்டுக்கு வந்து அர்ஜுன்ங்கிற பேர்ல கொரியர் கொடுத்தது? ஆமா மேடம். என்ன விஷயம் மேடம்? நேத்து நீங்க கொடுத்த கவர்ல ஒரு போட்டோ ஒண்ணு இருந்துச்சு. மேடம் நேத்துல இருந்து ஒரே டார்ச்சரா இருக்கு மேடம். இப்பதான் ஆனந்தன் ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு போனாரு. இப்ப நீங்க பின்னாடியே வர்றீங்க. மேடம் கொரியர் வரதுக்கு முன்னாடியே ஃபோன் மேல ஃபோன் பண்ணீங்க. இப்ப படம் மாறி போயிடுச்சுன்றீங்க. மேடம் கொடுக்குற காரை டெலிவரி பண்றதா மேடம் எங்களோட வேலை. உள்ள பிரிச்சு பாக்குறது எங்களோட வேலை இல்லை மேடம். என்ன அனுப்புறாங்களோ அதை வந்து சேரும் மேடம். இல்லங்க, அதுல ஒரு முக்கியமான போட்டோ இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. அத கேட்க தான் வந்தோம். மம்மி அப்படி இருந்தா நான் விசாரிச்சு உங்களுக்கு சொல்றேன். சாரி. வா மம்மி. வசு, இந்த ரிங் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபைன், நல்லா இருக்கு. இதுல எது என்கேஜ்மெண்ட் ரிங்கா இருக்கும்? எனக்கு தெரியல அர்ஜுன். ஓகே 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 ஓகே. சொல்லுங்க சார். சார், என்ன வேணும்? என்கேஜ்மெண்ட்டுக்கு ரிங் வேணும். இந்த ரிங் இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரியான ரிங்? இது டைமண்ட் ரிங் சார். தாராளமா சார், நீங்க கேக்குற மாதிரி இது என்கேஜ்மெண்ட் போடலாம் சார். இதுல இருக்கிற கல்லுக்கு பேரு லவ் எமரால்ட். ஓ, லவ் ப்ரொபோசல்ஸ், மேரேஜ், என்கேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். பாக்குறதுக்கு சர்க்கிளா தெரியும், பட் உத்து பாத்தீங்கன்னா உள்ள ஆர்டின் சிம்பலா தெரியும். ஓ வாவ். அந்த ரிங் எடுங்க சார். பாருங்க. பார் வசு. ஏய் வசு, பிரைஸ் பார்த்து மறந்துட்டியா? ஆமா சார். நோ நோ வசு, என் ஃப்ரெண்டு மேல நான் வச்சிருக்க லவ்வுக்கு விலை மதிப்பே கிடையாது. பிரைஸ்லெஸ். சோ வாட்? இந்த டைமண்ட் ரிங்ல இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, இன்விசிபிள் ஹார்ட். ஓகே, இந்த இன்விசிபிளான ஹார்ட் அண்ட் டைமண்ட் ரிங் கனெக்டட் மை லவ் வெரி மச். ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபைனல். எடுத்துலாம். ஓகேவா? கெட் அப் வசு. விரல காமி. ஏன் அர்ஜுன் சார்? சொல்றது செய் வசு, விரல காமி. மை ஃப்ரெண்ட், என்னுடைய லவ்வ இவ்வளவு நாளா பத்திரமா வச்சிருக்கேன் நானு. ஓகேவா? என்னுடைய பியூர் லவ்வுக்கு இந்த வேர்ல்ட்ல இணையா எதுவுமே இல்லை. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்ததான் இந்த ரிங் உனக்கு கொடுக்குறேன். பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார். வசு, என் ஃப்ரெண்டை பார்த்த உடனே இப்படிதான் பேச போறேன். ஓகே, கழிட்டுடு. சார், மோதிரத்தை கழட்ட முடியல சார். உட்காரு. சார் இருங்க சார், மெதுவா. சார் வலிக்குது சார். இரு, ஒரு நிமிஷம் இரு. சார் என்ன சார், இதை கழட்டவே முடியல. இப்ப என்ன சார் பண்றது? காட்டுங்க மேடம், நான் ட்ரை பண்றேன். சார் வலிக்குது. சார் ஆயில் அப்ளை பண்ணி கழட்டிடலாம் சார், இல்ல வாஷ்லின் போட்டு கழட்டிடலாம். நோ, பரவாயில்ல சார். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குற வரைக்கும் அது இவங்க கையிலே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். இவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான் சார், எந்த பிரச்சனையும் இல்லை. சார் உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசு சார். தேங்க்யூ சார். அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தாங்க சார். என்ன இது? எனக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு.
வசு நீ ஃப்ரெண்ட் கேட்ல வெயிட் பண்ணு, நான் கார் எடுத்துட்டு வரேன். ஓகே? அதோ போறா பார். ஆமாண்ணா. அண்ணா தனியா போயிட்டு இருக்காண்ணா. அடிக்கிற அடியில் அவ காலி ஆயிடணும். தூக்குடா. சரிண்ணா. ஏய் தூக்குடா. வசு மிஸ் ஆயிட்டாண்ணா. சைடாடா. அர்ஜுன் சார் ஜஸ்ட் மிஸ். காப்பாத்திட்டான். எஸ் ஆயிட்டா. அவனையும் சேர்த்து வச்சு தூக்க வேண்டியதானே. டேய் மேடம் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? அவன் மேல சின்ன துரும்பு தூசு கூட படக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. போடா. உனக்கு எதுவும் ஆகல? இல்ல எனக்கு எதுவும் ஆகல. உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இப்படிதான் என் ஃப்ரெண்டு சின்ன வயசுல என்ன காப்பாத்தினான். உங்க ஹார்ட் ஃப்ரெண்டுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை நீங்க எனக்கு செஞ்சிட்டீங்க. ஆஃப் கோர்ஸ் அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு செஞ்சு அழகு பாக்குறேன். தேங்க்ஸ் அர்ஜுன் சார். என்ன? என்னை காப்பாத்தினதுக்கு. ஏய் நல்ல காலம் வசு. ஜஸ்ட் மிஸ். இல்லனா உன்னை அச்சு தூக்கி இருப்பாங்க. வா வா வா. இந்நேரம் இவ கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சனே. தப்பிச்சிட்டாளே. இவளுக்கு ஆயுசு கெட்டி போல இருக்கு மம்மி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு ஏன் கையால தான் சாவ. ஹாய் பாப்பே. ஹாய் மா. ஹாய்டா. ஐனா. என்ன அர்ஜுன் பர்ச்சேஸ் எல்லாம் களை கட்டது போல இருக்கு. This is the first set of shopping. இன்னும் நிறைய இருக்கு. மம்மி அங்க பாருங்க. அவ கையில புது மோதிரம் இருக்கு மம்மி. அது எப்படி? அர்ஜுன் மாமா ஒரு ஃப்ரெண்டுக்கு தானே வாங்க போனாரு. இவ கையில எப்படி? மம்மி ஒருவேளை இவதான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சா? அதனால தான் அட்வான்ஸா ரிங் போட்டு விட்டுருக்காரா? சச்சா அப்படிலாம் இருக்காது. வீணா கற்பனை பண்ணிக்காத. பட் யூ நோ வாட்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது. ஏன் என்னாச்சு அர்ஜுன்? என் ஃப்ரெண்டுக்கு மோதிரம் வாங்கலான்னு ஜுவல்லரி ஷாப் போயிருந்தம்மா. முடிச்சிட்டு வெளில வரோம், ஒரு கார் ஆல்மோஸ்ட் இடிக்க வந்துருச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? டோன்ட் வரி, ஒன்னாவல, நான் பாத்துக்கிட்டேன். வா. ஆமா மேடம். அர்ஜுன் சார் ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா கூட காரை மேல மோதிருக்கும் மேடம். என்னத்த இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் ஒண்ணு நடக்கலையே, ஏன் பயந்துகிட்டு இருக்க? ஏன் நீ கவலைப்படுறீங்க? கார் ஒண்ணு அர்ஜுன் மேல மோத வரலையே, வசுந்தரா மேல தானே மோத வந்துச்சு. என்ன இந்திரா நீ இப்படி பேசுற? வசுந்தரா மேல மோதுனா பரவாயில்லன்னு விட்டுட முடியுமா? இவ கூட நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. பார்த்து பத்திரமா வெளியில போயிட்டு வாங்க, சரியா? ஓகேமா. சரி, அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்தி, அதை என்கிட்ட காட்ட மாட்டியா? ஆஃப் கோர்ஸ் மா. காமி வசு. நல்லா இருக்கே. வாட் இஸ் திஸ் அச்சு? அந்த பொண்ணுக்கு வாங்கின ரிங்க இவ கையில ஏன் போட்டிருக்க? அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. பப்பிமா, அளவு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கையில போட்டேன். கையில மாட்டிக்கிச்சு, இழுத்து பார்த்தேன், வரல. அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஏய், என்ன அர்ஜுன் இது? நீ உன் ஃப்ரெண்டுக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருப்ப.
அதை எதுக்கு இவ கையில போட்டு விட்டுருக்க? ஐயோ இல்ல அத்தை, வசு அப்படிலாம் பிரிச்சு பார்க்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும், ஏன் இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வசுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவ எங்கல்ல ஒருத்தி. என் ஃப்ரெண்டை தேட ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப இந்த மோதிரம் வாங்குற வரைக்கும் வசுவோட ஹெல்ப் நிறைய இருக்கு. என் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மோதிரம் அவ கையிலேயே இருக்கட்டும். வசு ஓகே தானே? அர்ஜுன் சார், எது எது யார் யாருக்கு எப்பப்ப கிடைக்கணுமோ அது அப்பப்ப கிடைச்சே தீரும். கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக ஆடவும் கூடாது, கிடைக்கலங்கிறதுக்காக அழவும் கூடாது. இதுதான் என்னோட பாலிசி. இப்ப என்ன கேட்ட நீ இவ்வளவு பேச்சு பேசுற? நீ இல்லண்ணே, வசு மேடம் சொல்றதுலயும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குண்ணே. டேய், என்னடா அர்த்தம் இருக்கு அதுல? இப்போ உங்க ஃப்ரெண்டு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நேரங்காலம் வரப்போ அவங்க கண்டிப்பா கிடைப்பாங்க. அதனால ஃபீல் பண்ணாதீங்கன்னு வசு மேடம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. அப்படிதானே மேடம்? ஆமா ஆனந்த் சார். டேய், நீங்க ரெண்டு பேர் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. இவன் நல்லவ, நம்ம ஃபேமிலிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கா. இவளுக்கு நல்லதே நடக்கும். புரியுதா? ஆமாண்ணே, அவங்க விரல்ல நீங்க மோதிரம் போட்ட நேரம் நல்ல நேரமா கூட இருக்கலாம். வசுந்தரா மேடத்துக்கு கூடிய சீக்கிரமே ஏதாவது நல்லதும் நடக்கலாம். அப்படி நடந்தா வசு பக்கத்துல அர்ஜுன் இருப்பான். Of course, same. சுச்சி, என்ன உளர்ற? இல்ல அத்தை, அர்ஜுன் அவ பக்கத்திலேயே இருந்து கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு சொல்றேன். I'm there. Don't worry. மம்மி, இப்பவே அவ கையில மோதிரம் போட்டு அழகு பாக்குறாரு அர்ஜுன் மாமா. இதுல ஆண்டியும் ஆனந்தும் அவளை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. அர்ஜுன் மாமாவும் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு அவ தப்பிச்சிருக்கலாம். தப்பிச்சதோட மோதிரத்தையும் மாட்டிட்டு வந்து நிக்கலாம். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாம். மாமா கையால மோதிரம் வாங்கி போட்டுக்கிட்டா நீ பெரிய ஆளா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்பவுமே இந்த வீட்டு வேலைக்காரி தாண்டி. பாக்குறியா? இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். அம்மா அம்மா, பால் உள்ள போச்சு, எடுத்து கொடுமா. எடுத்து கொடுமா. போய் எடுத்துக்கோங்க, போங்க. வேலை தானே செஞ்சிட்டு இருக்க, போ. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அப்பா அப்பா அப்பா, பீரோக்கில பால் விழுந்துச்சுப்பா, எடுத்து கொடுங்கப்பா. சரி வா, எந்த இடத்துலன்னு கரெக்டா சொல்லு. என்ன அந்த கவர் இங்க இருக்கு? இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது இந்த கவர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சோ? அப்படின்னா நேத்து நான் டெலிவரி பண்ணது வேற கவரோ? ஆனா அதுலயும் இந்த அட்ரஸ் தானே இருந்துச்சு. என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஓ, இதை தேடிதான் மாறி மாறி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களோ? அந்த சார் வேற கிஃப்டா பணம் வேற கொடுத்தாரு. நாளைக்கு இதை பத்திரமா கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே கொடுத்துட வேண்டியதுதான். என்னங்க அது கையில கவரு? பிரியா, இந்த கவர் டெலிவரி ஆகாம இங்கேயே கிடக்கு போல இருக்கு. இதை தேடி தான் ஆளுங்க மாறி மாறி வந்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கவர் உடனே டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். பசங்களை பாத்துக்கோ, சரியா? சரிங்க. நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வந்தாலும் வருவாங்க. ஓகே மேடம். சோ நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அங்க இருக்க வேலையெல்லாம் பாருங்க. சரி ஓகே, போங்க. சரிங்க. மம்மி, வேலைக்காரங்களெல்லாம் கெஸ்ட் ஹவுஸுக்கு அனுப்பிட்டேன். இனி அங்க பாருங்க, அவளை கூப்பிட்டு காஃபியை கேட்டு இன்னைக்கு அவளை கிச்சன்ல வச்சு செய்யலாம். என்னதான் அர்ஜுன் மாமா மோதிரத்தை அவ கையில போட்டு விட்டிருந்தாலும் அவ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். வெரி குட் நக்ஷத்ரா, வா. கேளு வசுந்தரா,
சொல்லுங்க மேடம். எனக்கு தலை வலிக்குது. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன யோசிக்கிற? எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருக்கு. கிச்சன்ல சொல்லி காஃபி எடுத்துட்டு வர சொல்லட்டா? கிச்சன்ல யாரும் இல்லாததுனால தானே மம்மி உன்கிட்ட சொன்னாங்க. என்ன வசுந்தரா இப்படி பாக்குற? இந்த வீட்ல எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொல்றப்ப அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறல்ல? இதுவும் உரிமையில ஒண்ணுதானே. போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. இத பாரு நக்ஷத்ரா, அண்ணி நீ நல்லா காஃபி போடுவேன்னு சொன்னாங்க. உன் கையால காஃபி குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க உன் திறமைய காட்டு பார்க்கலாம். சரிங்க மேடம். வாவ், என்ன வசு, காஃபி போட போற போல இருக்கு. காஃபி போடுற பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு வந்திருக்க. மத்த பாத்திரத்தை எதையும் கழுவலையா? அதையும் கழுவிட வேண்டியது தானே. மேடம் காஃபி கேட்டாங்க, நான் காஃபி போட போறேன். மத்ததெல்லாம் ஏன் வேலை இல்ல. பாத்திரம் மட்டும் இல்ல வசு, கிச்சன் கூட ரொம்ப டஸ்டா இருக்கே. அதையும் கிளீன் பண்ணிடு. அம்மாவுக்கு எப்பவுமே கிச்சன்லாம் நீட்டா கிளீனா இருக்கணும். இப்படிலாம் இருக்கிறத பார்த்தா பயங்கரமா கோவம் வரும். சரிங்க மேடம். நக்ஷத்ரா, வசுந்தரா ஆபீஸ் வேலையில மட்டும் இல்ல, வீட்டு நிர்வாகத்திலையும் ரொம்ப கில்லாடி. அவ்வளவு நீட்டா வேலை பாப்பாலாம். அம்மா சொல்லி சொல்லி பெருமையா பேசுவாங்க. என்ன வசுந்தரா, நான் சொன்னது சரிதானே? சரி, நான் ஹால்ல இருக்கேன். நீ கிச்சன் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துரு. சரியா? யார் இருக்கா? காஃபி வேணும் பாப்பிமா. எங்க இருக்கீங்க? சொல்லுங்க சார். தலை வலிக்குது. ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா வசு. சரிங்க சார். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ். ஆமா, அர்ஜுன் ஏதோ கூப்பிட்டான் போல இருக்கே. ஆமா மேடம், அர்ஜுன் சார் காஃபி கேட்டாரு. போட்டுட்டியா? இதோ போட போறேன். சாருக்கு ஸ்ட்ராங்கா சூடா இருக்கணும்ல, போய் போட்டு கொடுக்குறேன். பாத்தியா மம்மி, அர்ஜுன் மாமாக்கு ஸ்ட்ராங்கா சூடா காஃபி போட போறாளாம். முதல்ல இவள ஏதாச்சும் பண்ணணும் மம்மி. நீ என்ன பண்ற? எண்ணெய் எடுத்துட்டு போய் மாடிப்படியில ஊத்தி விட்டுற. அவ கால் உடையட்டும். ஓகேவா? வா. சீக்கிரம் ஊத்து. எங்கயா மம்மி? ஊத்து. மம்மி சீக்கிரமா.